அமித்ஷா நியூஸ் 18க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். விஜய் தொடர்பாக அவர் ஒரு பதில் சொல்றார். நாங்கள் என்டிஏவை விஸ்தரிக்க விரும்புகிறோம். விஜய் தொடர்பாக அது எந்த முடிவையும் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் பேசி முடிவு செய்வோம். இன்னைக்கு என்டிஏ தமிழக என்டிஏவை பொறுத்தளவுல இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி தான் இருக்கு. சோ அப்படின்னா அதிமுக தலைமையோட பேசி முடிவு செய்வோம் அப்படிங்கறத அமித்ஷா கூறியிருக்கிறார். இல்ல விஜய் உள்ள வர்றாரா அப்படிங்கிற கேள்விக்கு நோன்னு பதில் சொல்லல. இது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் என்டிஏவை விரிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கறதையும் அவர் சுட்டிக்காட்டினார். जो भी फैसला हम करेंगे एनडीए के सभी घटक दल साथ में बैठकर करेंगे. ये बात निश्चित है, हम एनडीए को बड़ा करना चाहते हैं. तो आप डिनाई नहीं कर रहे हैं कि इससे बातचीत हो सकता है चल भी रही हो? मैंने ये भी नहीं कहा कि बातचीत हो रही है. मैंने ये कहा है जो फैसला करेंगे वो एनडीए के घटक दल साथ में बैठकर करें. அப்படின்னா இதனுடைய பொருள் என்னன்னு நீங்க புரிந்து கொள்ளலாம். விஜய்க்கு எண்டு கார்டு போடவில்லை. விஜய் வரலாம். இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. ராகுல் ஜோஷி ஒன்னு கேட்கிறார். விஜயோட ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. யார் வேணாலும் பேசலாம், எல்லோருக்கும் பேசுவதற்கு உரிமை உண்டு அப்படின்னு அமித்ஷா சொல்லுகிறார். कुछ जगहों पे ये भी खबर है कि कांग्रेस भी उनसे बात करने की कोशिश कर रही है. सभी लोग कर सकते हैं, इसमें क्या? அதனுடைய பொருள் என்ன? எல்லோருக்கும் பேசுவதற்கு உரிமை உண்டா, ராகுலும் பேசலாம், நாங்களும் பேசலாம்னு அர்த்தம். அதனால விஜய்க்கான ஒரு கதவை என்டிஏ திறந்து வைத்திருக்கிறது அப்படிங்கறத அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார்.